தன்மானம் என்கிற ஒன்றை பற்றி கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். பயணங்கள் நம் வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது. எங்க எதுக்கு எப்படி பயணிக்கிறோம்ங்கிறது தான் ஒரு வாழ்க்கையாகவே மாறி இருக்கிறது. இந்த பயணங்களுக்கு துணையாக இருக்கிற பயணத் துணைவன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை என்று சொன்ன உடனேயே முக்தி கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த திருவண்ணாமலையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அதிசயம் இருக்கு, ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு. அதைத்தான் இந்த காணொளி வாயிலாக பார்க்க இருக்கிறோம். கந்தன் இருக்கும் இடத்தில் கவலை எதற்கு என்கிற அந்த ஒரு வரி இன்றைக்கு பிரபலமாகி இருக்கிற ஒரு சூழல்ல கந்தனின் பெருமைகளை கேட்க காது கொடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கந்தன் நிகழ்த்தி இருக்கிற அற்புதம் திருவண்ணாமலையில இருக்குங்கிறத சொல்ல போறேன். திருவண்ணாமலையில முருகன் ஒரு தூணிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சந்நிதியே இருக்கு. அந்த சந்நிதியினுடைய வரலாறு என்ன தெரியுமா? அருணகிரிநாதர் முருகனினுடைய திருப்புகழை தன் திருப்புகழால் எழுதி உலகமெங்கிலும் கொண்டு போய் சேர்த்த அந்த பெரும் புலவர். அவருக்கு எதிராக ஒரு புலவர் வேலை செஞ்சார். அவர் பேரு சம்பந்தாண்டான். அவர் பெரிய காளி பக்தர். அருணகிரிநாதருக்கு எல்லா புகழும் வெகுமதியும் கிடைக்குது, நமக்கு கிடைக்கலையேங்கிற வருத்தம் அவருக்கு. சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரை வாது கலைக்கிறார். இன்றைக்கு இருக்கிற அந்த அண்ணாமலையார் கோயிலினுடைய 16 தூண்களை கொண்ட வளைகாப்பு மண்டபத்தில் அருணகிரியும் சம்பந்தாண்டானும் வாது செய்கிறாங்க. அப்போ அருணகிரிக்கு வழங்கப்பட்ட வாது என்னன்னா, நீ பாடுனா முருகன் வரணும், எங்க நீ பாடு, முருகன் வராரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சம்பந்தாண்டான் கொடுத்த அந்த வாதை அருணகிரி ஏற்றுக்கொள்கிறார். திருப்புகளை அருணகிரி பாடுகிறார் பாடுகிறார் பாடுகிறார், முருகன் வரவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, காளி பக்தனான சம்பந்தாண்டான் காளியிடத்தை நோக்கி வரம் இருந்து, காளி உன் பையன்தானம்மா முருகன், நான் இப்படி இந்த பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா அவனை குழந்தையாக்கி உன் மடியிலேயே வச்சுக்கோ, அந்த வரத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி காளியை நோக்கி தவம் இருந்து வரத்தை வாங்கிட்டு வந்துதான் வளைகாப்பு மண்டபத்தில் இந்த வாதே நடக்குது. அது தெரியாம அருணகிரிநாதர் திருப்புகளை பாடுறார் பாடுறார் பாடுறார், முருகன் வரவே இல்லை. அங்கே முருகனை குழந்தையாக்கி பார்வதி தேவி தன் மடியில் தூங்க வைத்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி. இங்கே அருணகிரி பாடுறார், முருகன் அங்க தூங்குறார். ஆனா தமிழால் தன்னை பூசிக்கிறவனுக்கு, அனுதினமும் தன்னை நேசிக்கிறவனுக்கு கந்தன் கவலைகளை அகற்றுவான், சிக்கலை தீர்த்து வைப்பான்கிறது எந்த அளவுக்கு உண்மை அருணகிரி வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. அருணகிரிநாதர் பாடுகிற போது அதல சேட நாராட அகிலமேறு மீதாட என்கிற திருப்புகளை பாடிக்கொண்டே வருகிற போது மதுரவாணி தானாட மணலில் வேத நாராட மறுவு வானில் உளோராட மதியாட மனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் என்று முருகனின் வாகனமாக இருக்கிற மயிலை இணைத்து பாடுகிறார். கடவுளின் வரிசையில் தன்னையும் இணைத்து அருணகிரி பாடிட்டாரேங்கிற உற்சாக மிகுதியில் மயில் தன்னை மறந்து தோகையை விரித்து ஆடியது. ஒரு அம்மா என்ன செய்வா, அழகா மயில் தோகையை விரிச்சு ஆடுனா தான் பிள்ளை தூங்கிக்கிட்டே இருந்தாலும் டே கண்ணா எந்திரிடா மயில் ஆடுறத பாருடான்னு சொல்லி காட்டுவாள்ல. பார்வதி தேவியும் ஒரு அம்மா தானே. தன்னுடைய பிள்ளையா இருக்கிற பாலமுருகன் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவரை தட்டி எழுப்பி டே கண்ணா மயில் எவ்வளவு அழகா ஆடுது பாருன்னு காட்டுகிற போது மயில் ஆடுவதை பார்ப்பதற்காக எழுந்த பாலமுருகனுக்கு அருணகிரிநாதரின் தமிழ் கேட்டது. மயில் மீது ஏறி அமர்ந்து அருணகிரிநாதருக்கு தரிசனம் கொடுப்பதற்காக திருவண்ணாமலையின் 16 தூண்களை கொண்ட வளைகாப்பு மண்டபத்தில் ஒரு தூணை உடைத்து கொண்டு முருகன் வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி ஒரு வரலாற்று பூர்வமான செய்தி. இந்த அற்புதத்தை மெய்ப்பிக்கிற வகையில் திருவண்ணாமலையில் ஒரு தூணிலிருந்து புறப்பட்ட ஒரு முருகன் சந்நிதியே இருக்கிறது. அந்த முருகன் சந்நிதியில் பாலமுருகனாய் மயில் மீது பறந்து வந்த முருகப்பெருமானை நாம் தரிசிக்க முடியும்னு சொன்னா, இந்த அற்புதத்தை, இந்த அதிசயத்தை, இந்த திருப்புகழ் முருகனினுடைய அந்த மகிமையை நாம திருவண்ணாமலையில பார்க்க முடியும். திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு மட்டுமல்ல, அண்ணாமலையாருக்கு மட்டுமல்ல, முருகப்பெருமானின் அற்புதத்திற்கும் உகந்த இடம். இனிமே திருவண்ணாமலைக்கு போகிற போது அவசியம் வளைகாப்பு மண்டபத்தில் தூணிலிருந்து வெளிப்பட்ட முருகன் சந்நிதியை அவசியம் பாருங்க. முருகன்
கந்தன் நம்முடைய எல்லா கவலைகளையும் சிக்கலையும் தீர்த்து வைத்து நமக்கு வழிகாட்டுகிற ஒரு தெய்வமாக மாறியிருக்கிறான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றுன்னு சொல்லி ஆறுமுகமாய் மாறி இருக்கிற நம்முடைய பாலமுருகனை திருவண்ணாமலையில பார்க்கணும், அண்ணாமலையாரை தரிசிக்கணும், இந்த பிரசித்தி பெற்ற அற்புதங்களை கண்கொள்ளாம பார்க்கணும்னு ஆசை இருக்கா? உடனடியா திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே இருக்கிறது பயணத்துணைவன் டிராப் டாக்ஸி. பாதுகாப்பான பயணத்தை டிராப் டாக்ஸி மூலமா நீங்க அனுபவிக்கலாம். திருவண்ணாமலைக்கு உடனடியாக பயணம் செய்ய டிராப் டாக்ஸி அணுகுங்க.